காலையில பேசிட்டோம். அதாவதுங்க, நீங்க காலையில பத்திரிகையாளர் நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். திருப்பெரும்புதூர் போறாரு, திருப்பெரும்புதூர் போறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, மகிழ்ச்சி. அது என்னுடைய தொகுதி. நானும் ஏற்கனவே கோரிக்கை, அந்த மக்களுடைய மனநிலையை ஆராய்ந்து அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு எதுக்கு சரியோ அதை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சரிடம் சட்டப்பேரவையிலும் பேசியிருக்கிறோம். இப்ப விஜய் வருவாரான்னா விஜய் இருக்க வேண்டிய இடம் எது? விஜயுடைய கொள்கை கோட்பாடு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய கொள்கை கோட்பாடு அம்பேத்கரை முன்னிறுத்துகிறார், பெரியாரை முன்னிறுத்துகிறார். அம்பேத்கரையும் பெரியாரையும் சமூக நீதி அடிப்படையில் முன்னிறுத்துகிறார் என்றால் அவர் எங்க இருக்க வேண்டிய இடம் எது? அது இந்தியா கூட்டணி தானே. இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் தான் மதச்சார்பற்ற அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருக்குமான இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாஜகவோ இந்துத்துவ சக்திகளோ ஒரு சாரார் தான் இந்த தேசத்தில் வாழ வேண்டும், ஒரு சாரார் தான் இந்த தேசத்தில் அனுமதிக்கப்பட்டவர்கள், மீதி பேர் உள்ளவர்களாம் இந்த தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கொள்கை கோட்பாடாக வைத்திருக்கிறார்களே, அவர்களோடு அவர் கூட்டணி வைப்பாரா? எல்லோரும் இருக்க வேண்டும், எல்லோருக்குமான இயக்கம் இந்தியா கூட்டணி இயக்கம், எல்லோருக்குமான கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சி, இதுதான் ஜனநாயகம். அப்ப ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்தியா கூட்டணியை நோக்கி வருவாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. இதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் இருக்க வேண்டிய இடம் இந்தியா கூட்டணி. ஆனால் இறுதி முடிவை இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எடுப்பார் என்று நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இதுல ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. அரசியலில் எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை. கடந்த கால அரசியல்லாம் பார்த்தா பல மாற்றங்கள், எப்படி குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி இருக்கிறதோ, அரசியலில் எல்லா பெயர்ச்சியும் கடந்த காலம் நடந்திருக்கு. ஆகவே இந்தியா கூட்டணி என்பது இந்த தேசத்தின் மக்களுடைய எதிர்காலத்தை அவர்களுக்காக போராடுகின்ற கூட்டணி. மதவாதத்தை பேசுபவர்கள், அவர்களுக்கு எதிராக மக்களுக்கான கூட்டணி இந்தியா கூட்டணி. அதே மாதிரி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த அழைப்புக்காக விஜய் இந்தியா கூட்டணியில தான் இருக்கணும், விஜய் மீதான நம்பிக்கையா இல்ல இந்தியா கூட்டணி மீதான அவநம்பிக்கையில நீங்க கருத்திருக்கீங்க? ஏங்க, இது நான் அழைக்கலங்க, நான் அழைப்பு, நான் சொல்றதை கேளுங்க. பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்றேன், புரட்சியாளர் அம்பேத்கரையும் சீர்திருத்த சித்தாந்தத்தின் தலைவரான தந்தை பெரியாரையும் வைத்துக்கொண்டு அவர் எங்க இருக்கணும், சமூக நீதியின் அடிப்படையில் சமூக நீதியை பேச எங்க இருக்கணும் தான் கேட்டேன். அவரை கூட்டணியில சேர்ப்பது, அழைப்பதெல்லாம் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்க மாண்பு முதலமைச்சர் தளபதி எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ஆனா தத்துவார்த்த ரீதியாக யார் யார் எங்க இருக்க வேண்டும் என்று ஒரு தத்துவம் பேசுபவர்கள் இருக்கும் பொழுது இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த தத்துவத்தை பேசலன்னு வச்சுக்கோங்க, புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி பேசல, தந்தை பெரியாரை பத்தி பேசல அப்படின்னா இது பேச்சே கிடையாது. அம்பேத்கரை பத்தி பேசுபவர்கள் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிரானவர்களிடம் சேர முடியுமா? வாய்ப்பில்லை. தந்தை பெரியாரை பற்றி பேசுபவர்கள் தந்தை பெரியார் கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக அரசியல் செய்பவர்கள் சேர முடியுமா? வாய்ப்பில்லை. அப்போ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் எல்லா மக்களுக்குமான ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி. இது எங்க பலவீனப்பட்டுச்சு? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போன்றது, இதை யாரும் உடைக்க முடியாது, சிதைக்க முடியாது. அது எங்க ஒரு மனிதன் இருந்தா, ஒரு மனிதனுக்கு ஜலதோஷம் இருக்கும், ஜுரம், ஃபீவர் வரும், தலைவலி வரும், கைவலி வரும், கால்வலி வரும், எல்லா வலியும் வரும். அதே மாதிரி தான் இந்தியா கூட்டணியின்